வைத்தியம் மாதிரி. அப்புறம் அந்த ஆமா கேட்கும் போது அந்த ஜபத்தை வச்சு கேட்கறேன் நானு. அந்த பில்லு சூனி ஆவிலாம் இயேசுவின் நாமத்துல இப்போது வேலை விட்டது அப்படி சொல்லும் போது அப்படியே வாந்தி வருது. வாந்தி எடுத்தேன். ரொம்ப இது அங்க இதுதான் கேட்டுட்டு இருப்பையா. அப்ப எடுத்து போன்ல யூடியூப்ல கேட்டு இருப்பா. நல்ல வல்லமையான ஜபம் கேட்டு இருந்ததையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அது என்ன விசுவாசம்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இதுதான் விசுவாசம். மந்திரவாதத்தை விட என்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெரியது. 1000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து எனக்கு விரோதமாக மந்திரம் செய்தாலும் அந்த மந்திரவாதத்தினால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் என்னோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்குள் அந்த விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பயப்படுவீர்களானால் சாத்தானால் உங்களை எளிதாக ஜெயித்து விட முடியும். ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமானால் தினந்தோறும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அதை தியானித்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அப்படியாக நீங்கள் ஜெபிக்கத்தான் உங்கள் விசுவாசம் பலனடைந்து சாத்தானை எதிர்க்க பலமுள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது சாத்தானால் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்கி வரவே முடியாது. உங்களை பார்த்து வேண்டுமானால் தூரத்தில் இருந்து கொண்டு சற்று பயமுறுத்துவானே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் அவனால் குறுக்கிடவே முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கிறிஸ்து இயேசு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் குறிப்பிட்டுள்ள சர்ப்பம், தேள் போன்றவைகள் பிசாசின் கிரியைகளை குறிக்கும். அதை மேற்கொள்ளவும் அதை அழிக்கவும் தக்கதான அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். நிச்சயமாகவே என் தேவன் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். இன்றைக்கு தேவ ஊழியக்காரனாகிய எனக்கு விரோதமாக எவ்வளவோ மந்திரவாதங்கள் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்தெந்த இடத்தில் மந்திரவாதம் பண்ணுகிறார்கள் என்பது கூட பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்தில் எனக்கு நன்றாகவே தெரியும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பார். ஆனால் அவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து மந்திரவாதத்தை விட மகா பெரியவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்களும் உறுதியாக இருப்பீர்களானால் யார் எத்தனை மந்திரவாதம் பண்ணினாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் பரிசுத்தம் பாதிக்கப்பட்டால் விசுவாசம் பாதிக்கப்படும். அது உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் உங்களை மேற்கொள்ள இடமாகிவிடும். பிரியமானவர்களே, ஆகவே அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து கர்த்தருக்குள் உங்களை நன்றாக திடப்படுத்திக் கொண்டு உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொண்டு நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பீர்களானால் சாத்தானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தீமையையும் கொண்டு வரவே முடியாது. அவனால் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. சாத்தானை
சாத்தானை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார். அவனை விட என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர் என்று முழு விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் அறிக்கையிடுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசு உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் மகா தயவும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமா ராஜா இயேசுவே, தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே கொடுத்தவர். உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. எங்களை விடுவிக்கும்படி, எங்களை மீட்கும்படி, எங்கள் சத்துருக்களை அழிக்கும்படி, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி எங்களுக்காக சொந்த குமாரனை கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு கோடா கோடி நன்றி. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஒரு உயர்வை நீர் கொடுக்கணும் அப்பா. தேவ கிருபையானது இந்த காலை வேளையிலும் அதிகமாக ஊற்றப்படட்டும். இந்த நாளுக்காக மீண்டும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளை காண பண்ணினீர், அதற்காக நன்றி. உம்முடைய கிருபையை இந்த காலை வேளையிலும் அதிகமாக நீர் ஊற்றுகிறீர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உன்னதமானவரே, உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. எங்கள் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த காலை வேளையிலும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் பலப்படுத்த விரும்புகிறீர். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் அழைக்கிற பிள்ளைகளுடைய சிரசின் மேலே நீர் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறவர் அப்பா. அபிஷேகத்தை ஊற்றுகிற என் ஆண்டவர் சுவாமி, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேகமானது ஊற்றப்படட்டும். அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். தெய்வீக பிரசன்னம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. தேவ மகிமை இந்த ஜெபத்தில் இணைந்து நித்தமும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரம் தூக்கி நிறுத்தட்டும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நித்தமும் இந்த ஜெபத்தை கேட்டு வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி தருகிறீர். உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு நீர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள், அவரை கண்டடைவார்கள். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். மகா பிரபுவே, உமக்கு நன்றி. எங்களை நித்தமும் பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். துதிக்கு பாத்திரராகிய என் இயேசுவே, உமக்கு நன்றி. சத்துருக்களை என்னை விட்டு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே, உமக்கு நன்றி. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டாலும் என் ஆண்டவர் நீர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறீர். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், மரண கண்ணிகள் என் மேல் வந்து விழுந்தாலும் கூட, என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னோடு கூட இருந்து எல்லா கண்ணிகளையும் அறுக்கிறவர் அப்பா. எல்லா துக்கங்களையும் துயரங்களையும் என்னை விட்டு நீக்குகிறவர். பிசாசு கொண்டு வரக்கூடிய எந்த கிரியைகளையும் என்னை விட்டு விலக்கி என்னை பாதுகாக்கிற என் அன்பு தகப்பன் நீரே அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை நீர் ரட்சிப்பீர். மேட்டிமையான கண்களை நீர் தாழ்த்துவீர்.
ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், என் விளக்கை ஏற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த காலை வேளையிலும் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை இருளையும் என் ஆண்டவர் நீர் நீக்கி தருவீராக சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தை என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அதிகாலை வேளையில நீர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். நன்றி ஆண்டவரே. என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்குகிறவர். நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வழிகளையும் என் ஆண்டவர் சபையாக்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதைகளையும் என் ஆண்டவர் நீர் விரிவாக்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நீர் திருப்பி கொண்டு வரணும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து கொள்ளையடித்த திருட்டு பிசாசுகள், ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை திருடின திருட்டு பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அவைகள் பிடிபடட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திருடன் பிடிபடுகிற பொழுது அவன் ஏழத்தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும். எந்தெந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து திருடி கொண்டு போன பிசாசை என் ஆண்டோடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஏழத்தனையாக திரும்ப அவன் கொடுக்கத்தக்கதாக என் தேவனுடைய வல்லமை உள்ள கரம் அற்புதமாக கிரியை செய்யட்டும். பகைஞனுடைய, எதிராளியுடைய, சத்துருடைய பிதடி அது பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Jesus. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தங்குவான். அப்பா பிதாவே, எங்கள் கண்களை திறக்கிறவர். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்தை மாற்றுகிறவர். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை பொருத்துகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவனே உமக்கு நன்றி. ஈசாக்கின் தேவனே உமக்கு நன்றி. யாக்கோபின் தேவனே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடா நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய மகிமையை தொடட்டும் அப்பா. நெருக்கத்திலிருந்து நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. என் இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். சத்துருக்கள் விலகி போகட்டும். பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் எதிராளியான பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி ஆண்டவரே இயேசுவே, நீர் மகா பெரியவர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் தகைவிலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைக்கிறது. அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாடி வருகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. அடைக்கலம் கொடுக்கும் என் தேவன், ஆறுதல் படுத்தும் என் தேவன் அப்பா. உம்முடைய நாமம் மிக பெரியது, மிக பெரியது, மிக பெரியது. சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அமராஜா எசப்பா, நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்பா பிதாவே. நீரே எங்கள் இரட்சகர். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையிலும் அப்பா, எல்லா துதியையும் கனத்தையும் மகிமைக்கும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கும் கனத்துக்கும்
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே ராஜா. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா ராஜா, இந்த நாளில் ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. இதுவரை காத்திருந்தேன், இன்னும் என் வாழ்க்கையில் எந்த அற்புதமும் இல்லையே என்று யாரெல்லாம் சொல்லுவார்களோ, இயேசுவே ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் நீர் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு சொல்லுகிறார், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு அறிக்கையிடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையிலே தானே பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே சத்துருடைய கிரியைகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். எப்படிப்பட்ட பில்லி சூனிய போராட்டத்தில் அப்பா உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும் இந்த நேரம் அவர்கள் விடுவிக்கப்படும் நேரமாக மாறும். சத்ருவின் கையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும் நேரமாக இது மாறட்டும். இந்த காலை வேளையிலும் விசேஷித்த ஒரு வல்லமை இதை கேட்கிற பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் தூரத்திற்கும் மாத்திரம் தேவன் அல்ல, சமீபத்திற்கும் தேவன். நீர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீர் தூரத்துக்கும் தேவன் அப்பா. எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சமாதானம் இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். என் இயேசு கிறிஸ்து நீர் கொடுக்கிற சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே, நீர் பிள்ளைகளின் இருதயத்திலே அன்பை ஊற்றுவீராக, சமாதானத்தை ஊற்றுவீராக, வல்லமையை ஊற்றுவீராக. பிசாசுகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக ஐஸ்வர்யத்தை என் ஆண்டவர் நீர் ஊற்றுவீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என் தேவன் அவர் மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். கர்த்தர் என்னை கைவிடார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லாதிருப்பீர்களாக. காரணம், ஒருவரையும் கைவிடாதவர். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர். ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் கண்ணீரை துடைத்து போல், உன் கண்ணீரை துடைத்துக்கொள் என்று நீ சொல்லுகிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் கண்ணீரோடு கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் நீர் தேற்றணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒரு சகோதரி குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோடு நிற்கிறீங்க. அந்த காலை வேளையிலும் உங்க கண்ணீரை என் ஆண்டவர் துடைப்பாராக. உங்க கணவருடைய ஹல்லேலூயா அந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவருடைய உங்கள் கணவரை விடுதலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு துரோகம் பண்ணி விட்டார் இந்த மனுஷன், நான் இனி எப்படி வாழ்வது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். உங்கள் கணவரை அவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் வல்லமை இறங்கணும் அப்பா. முழங்கால் யாவும் பலப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நரம்புகளுக்குள்ள எலும்பு மஞ்சங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, பிசாசுகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராக ராஜா. பிள்ளைகள் சாட்சியோடு கூட நிற்கிறேன், ஆண்டவர் கிருபை பாராட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மதுபானத்தினால் வெறி கொள்ளுவது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள்.
கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் சத்துருக்கள் உன்னை கண்டு வெக்கப்பட்டு போகத்தக்கதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேலே கலங்காதே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் உள்ளம் பலப்படுவதாக. காரணம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்களாம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கட்டுகள் அறுபட்டு போகட்டும். பிசாசுகள் விலகி போகட்டும். ஒரு புதிய நாளை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். உயர்ந்த மேன்மையான நாளாக இருக்கட்டும். அப்பா, சத்துருக்கள் விலகி ஓடக்கூடிய நாளாக இருக்கட்டும். என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பலப்படுத்துவீராக. செய்யும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்பா மேன்மைப்படுத்துவீராக. பிசாசின் தொல்லையில் அகப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சர்வ வல்லமையுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த அதிகாலை வேளையில் அப்பா நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே உயரத்து